கிரீஸுக்கு வந்த காலத்தில் இருந்து புராதன இடங்களை பார்த்து பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு அழுத்து போயிட்டுது. பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று சொல்லி போட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் என்று முடிவெடுத்தோம். லிகாபெட்டிஸ் என்ற மலைக்கு போனோம். இது அத்தன் நகரத்தின் நடுப்பகுதியிலேயே இந்த மலையும் அமைஞ்சிருக்குது. அக்ரோபோலிக்கு போயிட்டு அதன்ஸ் நகர மேல் பகுதியிலிருந்து பார்க்குறோமோ அதை விட இன்னும் ஆழமாக அழகாக இந்த மலையிலிருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஈஃபில் டவர்லேருந்து பரிசை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல் காட்சி அளிக்கும் இந்த மலையில் ஏறி இருந்து அதர்ஸ் நகரை பார்க்குறதுக்கு. மலையில் ஏறுறதுக்கு படி எல்லாம் வச்சுருக்காங்க. கடைசி தொங்கல் வரைக்கும் படியாலேயே ஏறி போகலாம். பாதி தூரம் போன எனக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அரைவாசி தூரத்தில் இருந்து ரெயின் ஒன்று ஏற்றி கொண்டு போகுது. அதுக்கு 9 யூரோ ஒரு ஆளுக்கு ஏற்றி கொண்டு போகிறதுக்கு மட்டும். திரும்பி இறங்க வாரத்துக்கு 9 யூரோ. அப்போ போகிறதுக்கு மட்டும் நான் 9 யூரோ கட்டிட்டு அந்த ரெயினில் ஏறி நான் மேலே போயிட்டேன். அது உள்பாதைக்குள்ளால் ஒரு சுரங்கப்பாதை மாதிரி அந்த மலையை குடைஞ்ச மாதிரி அதுக்குள்ளாலேயே கூட்டி கொண்டு போச்சுது. எனக்கு மேலே ஏறின மாதிரியே ஒரு உணர்வு வரையில. நாங்கள் போகவும் இரவு நிலத்தை தழுவவும் சரியாக இருந்தது. அந்த காட்சி மிக அழகாக இருந்தது. பகல் நேரத்தில் மலையிலேருந்து ஊரை பார்க்குறதுக்கும் இரவு நேரத்தில் மலையிலேருந்து ஊரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருந்தது. அக்ரோபோலியிலிருந்து நாங்கள் ஊரை பார்க்கும் பொழுது பகல் நேரமாக இருந்தது. இந்த மலையில் நாங்கள் ஏறி முடிக்கவும் இரவாயிட்டது. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மின் விளக்கும் போடப்பட்டிருந்தது. ஒரு மின் பிழம்பு இருந்தது போல அந்த ஊர் அப்படி இருந்தது. அழகாகவும் அந்த இரவு சூரியன் மறைவும் அங்கே சிறப்பாக இருந்தது. நாங்கள் போகும்போது சூரியன் மறைஞ்சு செவ்வானம் மட்டும் இருந்தது. செவ்வானத்தை தொடும் அந்த மின் விளக்குகள் போல மிக அழகாக இருந்தது அந்த ஊர். அதில் இருந்து ஸ்டேடியம், அக்ரோபோலி, பார்லிமெண்ட் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதன்சிலேயே மிக உயரமான மலையாக இந்த மலையை கருதப்படுது. இது 886 ஃபீட், அதாவது 270 மீட்டர் உயரத்தை கொண்டதாக சொல்லப்படுது. இங்கே இருந்தபடி 360 பாக படிவத்தில் அந்த ஊரை மிக அழகாக பார்க்கலாம். கட்டாயம் நீங்கள் கிரீஸ் நாட்டுக்கு போனால் தயக்கமின்றி இந்த மலைக்கு ஏறி போங்கோ. ஏறுறது கொஞ்சம் கடினம். பாதி தூரத்திலேருந்து ரெயின் எடுத்தும் போகலாம். ஏறக்கூடியவர்கள் ஏறலாம். என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் ஏறி வந்துச்சுன்னா கொஞ்சம் களைச்சி தான் போயிட்டுனோம். இறங்கும் பொழுது மிக விரைவாக இறங்கி வந்துட்டோம். அதில் இருந்து அந்த படங்கள் எடுக்கிறது அதில் இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் போகும்பொழுது அவ்வளவாக சனம் நெருக்கம் இல்லை. படங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் இரவும் ஆயிட்டு தானே. கோடை காலங்களில் சுற்றுலா காலங்களில் போனால் இதில் சரியான சனம் இருக்கிறதா சொல்லிச்சினோம். நாங்கள் போக பாதி சனம் ஏறி பாதி சனம் இறங்கி மாறி மாறி போய்க்கு கொண்டிருந்தது. இன்னும் கோடை விடுமுறை இன்னும் அதிகரிக்க இந்த இடத்துல சனம் நிற்க முடியாமல் இருக்கும் என்று சொல்லிச்சினோம். காலத்தை பார்த்து தான் நாங்கள் மலைக்கு போகணும். போனாலும் எப்படியும் மாறி மாறி நின்று பார்க்கலாம். அங்கே இருக்கவும் இடம் இருக்குது. இதில் முக்கியமாக அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஒன்று இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் சாப்பல் ஆஃப் சென்ட் ஜார்ஜ் என்று இந்த கோயிலுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே சென்று பார்க்கல. நான் வெளியில் மட்டும்தான் நின்று பார்த்தது. என்ன கோயில் மூடிட்டுது. அதில் நின்று அழகாக அதிலிருந்து பொறுமையாக அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு மெல்லமாக படியை இறங்கி வரும் பொழுது அங்கே ஒருவரை நான் சந்தித்தேன். முதல் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குட்டி நரியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது வர காலமும் நான் நரியை கண்டதே இல்லை. அந்த இறங்கும் வழியில் ஒரு குட்டி நரி உண்டு அதில் நின்றது. நான் காணொளி எடுப்போம் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசியை கையில் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் வேகமாக சென்று மறைஞ்சிட்டுது. மிக அழகான ஒரு இடம். கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். அங்கே இருந்து ஸ்டேடியம், அக்ரோபோலி, பார்லிமெண்ட் இன்னும் பல இடங்களை மேலிருந்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதோடு அந்த மின் பிழம்புகளை பார்க்குறது மிக அழகாக இருக்கும். மிக உயரத்தில் இருந்து அந்த அழகை ரசிக்கிறது அழகு. அதே போல் கீழேருந்து மேலே போகைக்க அந்த ஊரை பார்க்குறதும் மேலேருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை பார்க்குறதும் இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் போகைக்க பகல் நேரம். அப்போ கீழேருந்து ஒவ்வொரு படியாக மேலே போகும்போது அந்த ஊரை பார்த்ததும், பிறகு மேலேருந்து வரும்பொழுது இரவு நேரம் அந்த மெல்ல இறங்க அந்த ஊர் கிட்ட நெருங்க பார்த்ததும் இன்னும் அழகாக இருந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியா லவன். நன்றி, வணக்கம்.